தேங்க்யூப்பா. உங்க மகிமை எங்களை கவர் பண்ணட்டும், உங்க கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். உங்க பலன் ஆண்டவரே உன்னதத்தில் இருக்கிற பலனினால் எங்களை தரிப்பிப்பீராக. Thank you Father for this wonderful day. We worship you, we welcome you Lord. Thank you Pa. Thank you Jesus. உங்க நாமம் உயர்த்தப்படுவதாக. Thank you Jesus. நல்ல வாய்களை திறந்து ஸ்தோத்திரித்து கர்த்தரை துதித்து அவரை பாடி மகிமைப்படுத்தலாம். அவருடைய நாமம் ஒன்றே உயரட்டும். உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. ஹalleluya 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 ஹalleluya. யாவே ஹalleluya யாவே ஹalleluya. இயேசுவே நீர் நல்லவர். நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம், இயேசுவே நீர் நல்லவர். இயேசுவே நீர் நல்லவர். உடைக்கப்பட்ட நேரங்களில் துணையாக நின்றீர். எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. எனக்கு நல்லவராய் எனக்கு நல்லவராய் ரொம்ப நல்லவராய் இருப்பவரே. கரங்களை உயர்த்தி இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. இயேசுவே உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. சிங்கத்தின் கேபியிலும் தீச்சூளை நடுவிலும் உங்க நாமம் உயர்த்தும் போது சேதங்கள் அணுகிடாதே. இயேசுவே உம் நாமமே உயரணும். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி சத்தத்தை உயர்த்தி come on. இயேசுவே ஓ வீடுகளில் இருந்து கர்த்தரை துதிங்க. உம் நாமமே பெருகணும். அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. உங்க நாமம் உயரணும், இன்று மேன்மை அடையணும். பாடுவேன் பாடுவோம் அல்லேலூயா. அவர் நாமத்தை உயர்த்துவதே மகிமை. ஆமென். அவர் நம்மளை ஏற்படுத்தினதே, நம்மளை வாழ வைக்கிறதே, நம்ம வாழ்க்கை ஆசீர்வாதமா நம்மளை கொண்டாட வைக்கிறதே அவருடைய நாமத்துக்கு மகிமை தான். ஆமென். அதற்காகவே நம்மளை ஏற்படுத்தி இருக்கிறார். அவருடைய நாமத்தை சொல்லி வருவதற்காகவே, அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாக்கும்படியாகவே நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். இது இன்னொரு வகையை கூட சொல்லலாம் ஜெசிம். எப்படின்னா, how you can give glory while you are struggling so much in all your problems.
நீங்க எல்லாத்துல இருந்தும் விடுதலை பெற்று அவரை மகிமைப்படுத்த போறீங்க. ஆமென். அது அவருக்கு மகிமையா இருக்க போகுது. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கடந்த வாரத்துல ஆண்டவர் தெளிவடைய செய்கிற ஒரு தெய்வமாய் நமக்கு வெளிப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆமென். தெளிவு கிளாரிட்டியை கொடுத்தார் ஆண்டவர். ஆமென். ஏசாயா 52 எழும்பு எழும்பு சீயோனே அப்படின்னு சொல்லி, awake awake ஓ ஜாயன், உன்னுடைய மந்த நிலைமையிலிருந்து தெளிந்து உன்னுடைய புத்தி தெளிவாக்கப்பட்டவனாய் எழுந்திரு. ஆமென். இந்த 2 தெளிவுகளை கடந்த வாரத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். வல்லமையை தரிப்பித்துக் கொள்ளுகிற ஒரு தெளிவு. God has already given you the authority and the power over sickness, over curses, over sin. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு வல்லமையை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அதை நம்ம தரிப்பித்துக் கொள்ளணும். ஆமென். அது முதல்ல ரியலைஸ் பண்ணணுங்க. உங்களுக்குள்ள வல்லமை இருக்குது அப்படிங்கறத, அந்த தெளிவு நம்மளுக்கு வேணும். கரெக்ட். இரண்டாவதாக, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். ஆமென். உனக்கென்று கர்த்தர் பிரித்தெடுக்கப்பட்ட, உனக்கென்று கர்த்தர் வைத்திருக்கிற இந்த அலங்கார வஸ்திரத்தை நீ முதல்ல ரியலைஸ் பண்ணணும். நீ 10ஓட 11 இல்ல, நீ உலகத்தோடு உனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. பிரித்தெடுக்கப்பட்டவன், நான் வித்தியாசமானவன். ஆமென். இந்த ரியலைசேஷனுக்குள்ள நம்ம வரணுங்க. அப்பதான் அசுத்தன் ஒருவனும் நம்ம பக்கமே வரமாட்டான். ஆமென். மூன்றாவதாக, அதோடைய தொடர்ச்சியாக அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். ஏசாயா 52 2ஆம் வசனம். ரெடியா இருக்கிறீங்களா? வாசிக்கலாமா? எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். ஆமென். இதுல முதல் மேல இருக்கிற காரியத்தை மட்டும் நம்ம பார்க்கணும்னா, 2ஆவது வசனம் ஆரம்பிக்கிற அந்த ஃபர்ஸ்ட் 2 லைன்ஸ் நம்ம பார்த்தோம்னா, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. இந்த எழுந்திரு அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அவேக் இல்ல. எப்படி ஃபர்ஸ்ட் எழும்பு அப்படிங்கிறதுக்கு அவேக் அப்படின்னு சொல்றோமோ, இந்த எழுந்திருக்கு அரைஸ் அப்படின்னு அர்த்தம். ஆமென். அரைஸ் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நீ செட்டில் டவுன் ஆயிருக்கிற, அந்த இடத்துல நீ இருக்க வேண்டியவன் அல்ல, அந்த இடத்தை விட்டு எழுந்திரு அப்படின்னு அர்த்தம். ஆமா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடிமா மகேந்திரா கம்பெனி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆரம்பத்துல இருந்து நாங்க மகேந்திரா கமாண்டர் வாங்கியிருந்தோம், அப்புறம் மார்ஷல் ஜீப் வச்சுருந்தோம், அப்புறம் பொலீரோ வச்சுருந்தோம், ஸ்கார்பியோ வச்சுருந்தோம், XUV 700 வச்சுருந்தோம். இந்த மாதிரி பல வாகனங்கள் நாங்கள் மகேந்திராலே வச்சுருந்ததுனால நிறைய பேர் எங்களை சொல்லுவாங்க, மகேந்திரா ஃபேமிலி போல இவங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. நாங்கள் மகேந்திரன் ஃபேமிலி இல்லை சார், மகேந்திரா ஃபேமிலி இல்லை, மகேந்திரன் ஃபேமிலியும் இல்லை, நாங்கள் தங்குதுரை ஃபேமிலின்னு சொல்வேன் நான். அப்போது இந்த மகேந்திரா ரொம்ப காலங்களாக அந்த ஜீப்ஸில் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்களுடைய லோகோ, அவங்களுடைய பிராண்டிங் எல்லாத்தையும் மாற்றும் பொழுது அவங்க ஒரு விஷயத்தை அவங்களுடைய தாரக மந்திரமாக வார்த்தையை பயன்படுத்துனாங்கன்னா, மகேந்திரா அரைஸ். அவங்க அந்த கம்ஃபர்ட் ஜோன், அந்த ஜீப், இந்த மாதிரி உண்டான வாகனங்கள் தான் நமக்கு செய்ய முடியுன்ற அந்த நிலைமையை விட்டு they arise to a concept of new technologies. புதிய காரியங்களை அவங்களுக்குள்ள கொண்டு வந்து, டிசைன்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்து அந்த கம்பெனியை ஒரு பரிமாண மாற்றத்துக்குள்ள இந்தியாவில் தவிர்க்க முடியாத ஒரு கம்பெனியாக அந்த கம்பெனி உருவெடுத்திருக்கிறது. ஆமென். அப்போ அரைஸ் அப்படின்னா it has so much of power. It has the power of transformation. இல்ல, இங்க ஆண்டவர் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு அதோட நிறுத்திடாம வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொல்றாரு. யாருங்க வீற்றிருப்பா? எது மேல வீற்றிருக்க முடியும்? எப்படின்னா, சிங்காசனத்தின் மேல இப்படி ராஜா மாதிரி இப்படி நீங்க வீட்டு இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். ராஜா மாதிரி இப்படி ஒரு சூப்பரான ஒரு சிங்காசனத்தை கர்த்தர் உங்களுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாருக்குமே ஆண்டவர் தன்னுடைய மகளா தான் பார்த்து சிங்காசனத்தை வச்சிருக்கிறார். ஆமென். நம்ம நியாயமா பார்த்தா எங்க இருக்க வேண்டிய ஆளு? சிங்காசனத்துல வீற்றிருக்க வேண்டிய ஒரு ஆளு. ஆமா, ஜெயகம்பீரத்தோட. ஆமா. ஆனா வசனத்தின்படி தூசியை உதறிவிட்டு எழுந்திருன்னா இப்போ நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம்? இது உதறணும் அப்படின்னு சொன்ன ஒரு இடத்துல நீ ரொம்ப நாளா உட்கார்ந்து இருந்தா தான் அந்த தூசி உதற அளவுக்கு மேல படிஞ்சிருக்குதுன்னு அர்த்தம். ஒரு இடத்துல you have settled down where it's lots of dust and dirt on you. அப்ப தூசியை உதறி விட்டு எழுந்திரு அப்படின்னா
நாம இருக்க வேண்டிய இடம் தூசி இருக்கிற இடம் இல்லை, நாம் இருக்க வேண்டிய இடம் வீற்றிருக்கிற ஒரு சிங்காசனம். ஆமென். சூப்பரான விஷயம். சோ இன்றைக்கு இந்த தெளிவு என்ன தெளிவுனா, நாம் சிங்காசனத்திற்குரியவர்கள். ஆமென். கர்த்தர் நமக்கென்று அந்த சிலுவையில போயிட்டு தான் இந்த மாதிரி ஒரு சிங்காசனத்தின் வாழ்க்கைய, இந்த சிங்காசனத்தின் மேன்மையை நம்மளுக்கு பெற்று தந்திருக்கிறார். அவருடைய நம்ம வந்து அதை யோசிக்காம நம்ம எங்கேயோ உட்கார்ந்துகிட்டு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றார், ராஜரீக ஆசாரிய கூட்டம். ஆமென். நீங்க யார் தெரியுமா? you are chosen to be என்ன சொல்றது, ராஜரீக ராயல் priesthood. you are chosen to be a royal priesthood. ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் நாம் வீற்றிருக்கும்படியாக கர்த்தர் நமக்கென்று ஆயத்தம் பண்ணி வைத்த தம்முடைய சிங்காசனத்துல வீற்றிருக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார் என்று. ஆமென். இத ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள்ல உங்களுக்கு நாங்கள் புரிய வைக்கிறோம். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் ரொம்ப விசேஷமான ஒரு அதிகாரம். அப்படி சொன்ன உடனே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் எப்படி தாவீது விழுந்து போனாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சின்ன ஒரு இச்சையில ஆரம்பிச்சு பெரிய கொலை கேஸ் வரைக்கும் போயிடுச்சு அவருக்கு. 12ஆம் அதிகாரத்துல எப்பவுமே நாங்க சொல்லுவோம் இல்லையா, எந்த ஒரு விஷயத்தை நம்ம செஞ்சாலும் அதுக்கு விளைவுகள் உண்டு. நல்ல விஷயம் செஞ்சாலும் அதுக்கு விளைவுகள் வரும், தீமை செஞ்சாலும் அதற்கு விளைவுகள் வரும். முக்கியமா பாவம் செஞ்சா விளைவுகளை நம்ம சந்திச்சு தான் ஆகணும். அப்படி அவன் பாவம் செய்ததுனால அது நிமித்தமாய் ஒரு குழந்தை பத்சேபாலுக்கு அவ பிறந்துச்சு. ஆனா ஆண்டவர் அந்த குழந்தைய அடிச்சிட்டாரு. அதாவது ரொம்ப பலவீனப்பட்டு சாகிற நிலைமைக்கு அந்த குழந்தை போயிடுச்சு. தட் வாஸ் ஆக்சுவலி காட்ஸ் பனிஷ்மெண்ட் என்ன கேட்டிங்கன்னா. அப்போ என்ன ஆச்சுன்னா, என்னதான் இருந்தாலும் தகப்பன் அப்படிங்கிற ஒரு அன்பு அவனுக்குள்ள இருந்துச்சு. அந்த குழந்தை பிழைக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட ரொம்ப போராடி ஜெபிக்கிற ஒரு மகனாக தாவீது காணப்பட்டாரு. சாப்பிடல, எதுவுமே செய்யல. அப்படி ஒரு ஒரு என்ன சொல்ற, ஒரு பைத்தியக்காரனை போல ஆண்டவரிடத்துல அந்த குழந்தையினுடைய உயிர்க்காக அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அப்போ அவர் எங்க இருந்தார் தெரியுமா? வசனம் சொல்லுகிறது 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அப்பொழுது தாவீது அந்த பிள்ளைக்காக தேவனிடத்தில் பிரார்த்தனை பண்ணி உபவாசித்து உள்ளே போய் ரா முழுவதும் தரையிலே கிடந்தான். For days he was like this. யார் அவர்? ராஜா தாவீது. ராஜா எங்க இருக்க வேண்டிய இடம்? சிங்காசனத்துல இருக்க வேண்டியவன். எப்ப எங்க இருக்கிறாரு? தரையில. காரணம் அவன் செய்த பாவம். பாவம் இன்னைக்கு நம்மள தரையில இழுத்து கொண்டு வந்துருங்க. ஆமா, தரையில அப்படியே தரையில தான் போட வேண்டியதா. தரை டிக்கெட், தரை டிக்கெட்டா மாத்தும். இது வந்து சத்துருவுடைய பெரிய திட்டம். பட் நீ தரையில விழுந்து புரண்டு கிடக்க வேண்டியவன் இல்லை. You have to come out of dust. You have to awaken yourself. ஆமென். நீ இந்த இடத்துக்குரியவன் இல்ல. கர்த்தர் உனக்காக ரத்தம் சிந்தினார். உன் பாவங்களுக்காக அவர் மரித்தார். உன்னுடைய எல்லா சுமைகளையும் அவர் ஏற்கனவே சுமந்து தீர்த்துட்டார். ஆமென். நீ சிங்காசனத்துல கம்பீரமா இருக்க வேண்டிய இடத்தை விட்டுட்டு இன்னைக்கு வேற எங்கேயோ இருக்கிற. இன்றைக்கு கம்பீரமான ஒரு வாழ்க்கை, சிங்காசனத்தின் வாழ்க்கை அப்படின்னு சொல்லும் பொழுது இட்ஸ் a very special royal place without dust. Yes. அப்ப ஆண்டவர் நம்மள பாவத்திற்காக முன்குறிக்கல, Yes. பரிசுத்தத்திற்காக முன்குறிச்சிருக்கிறார். The word royal itself says a special. You love to have a special treatment. You love to have to be specially treated by everyone. இந்த ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் உனக்கு இருக்கணும், ஸ்பெஷலாக இருக்கணுன்ற ஆசை உனக்கு எவ்வளோ இருக்குதோ, அப்போனா நீ தரையில் தூசியில் இருந்ததுன்னா இந்த ட்ரீட்மெண்ட் உனக்கு கிடைக்காது. அந்த நன்மைகள் உனக்கு எப்போ கிடைக்கும்னா, நீ ராஜாவின் சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பொழுதுதான் ராஜாக்குரிய கனமும் ராஜாவுக்குண்டான எல்லா மகிமையும் உனக்கு கிடைக்கும். இந்த சூழ்நிலையில தாவீது எந்த குழந்தைக்காக வேண்டிக் கொண்டாரோ அந்த குழந்தை செத்து போச்சு. ஒன்ஸ் அவன் அந்த குழந்தை செத்து போச்சுன்னு தாவீதுக்கு தெரிஞ்ச உடனே வசனம் சொல்லுகிறது 20ஆம் வசனம். அப்பொழுது தாவீது தரையை விட்டு எழுந்து ஸ்நானம் பண்ணி எண்ணெய் பூசிக்கொண்டு தன் வஸ்திரங்களை மாற்றி கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசித்து பணிந்து கொண்டு தன் வீட்டுக்கு வந்து போஜனம் கேட்டான் அப்படின்னு சொல்லி வசனம் இருக்கிறது. பாத்தீங்களா? ஒன்ஸ் அந்த தரையிலிருந்து ஒரு தெளிவு வந்ததுக்கு அப்புறமா, the death of the baby வந்து அவனுக்கு ஒரு தெளிவை கொடுத்துச்சு.
என்ன தெளிவுன்னா எல்லாரும் வந்து சொன்னாங்க, என்னையா மனுஷன் நீ, குழந்தை வந்து சிக்கார வரைக்கும் நீ நல்லா ஜோம் பண்ணியிருந்த, செத்து போச்சுன்னு நினச்சா நீ ஒப்பாரி வைப்பேன்னு பார்த்தா நீ எழுந்துக்கிற, நீ குளிக்கிற, எண்ணெய் பூசிக்கிற, வஸ்திரத்தை போட்டுக்கிற, என்னதான் உன் கதை அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தாவீது கிட்ட. அப்போ தாவீது சொல்கிறாரு, ஆண்டவர் எடுத்துக்கிட்டாரு, இதுக்கப்புறம் நான் புலம்புறதுனால எதனா ஆகுமா? நான் புலம்புற அந்த குழந்தை திரும்பி வருமா? வராதில்ல. ஸோ வை டு ஐ ஹாவ் டு வரி? ஸோ இந்த சூழ்நிலையில தன் தரையை விட்டு எழும்பின தாவீதை நம்ம பார்க்கிறோம். உங்களுடைய தரை என்னன்றது எங்களுக்கு தெரியாது. தாவீது எழும்பிட்டார். இட்ஸ் டைம் ஃபார் யூ டு அவேக்கன் yourself. இங்க யாரும் வர மாட்டாங்க, நீங்க தான் உங்களை எழுப்பிக்கணும், நீங்க தான் அவேக்கன் ஆகணும். எழும்பு எழும்பு சீயோனே, உதர் உதர். உதர்னா என்ன பண்ணோம்னா, நம்ம இப்படி உதர்னா தான் அந்த டஸ்ட் வெளியே வரும். உதர், தூசி உதர். உன்னுடைய அன்வான்டா இருக்கிற கனெக்ஷன்ஸ், அன்வான்டா இருக்கிற சின், அன்வான்டா இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ், அன்வான்டா இருக்கிற எதுவா இருந்தாலும் உதறியா. இந்த சிங்காசனத்துல நீ உட்கார கூடாதபடி தடை செய்கிற எல்லாமே அன்வான்ட் தான். அவை எல்லாத்துலேருந்து உதறு, எழும்பு, திரும்பி வந்தனா கம்ப்ளீட்டா உனக்காக சேர் ரெடியா இருக்கு. ராஜ ரீக ஆசாரியத்துவத்துக்கு உண்டான மகிமையை கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறார். ஆமென். ஃபாதர் பர்க்மன்ஸ் பாடுவார்ல, நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகனே, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு மகளே. அந்த 2 வரி மாத்திரம் எங்க கூட சேர்ந்து பாடுவீங்களா? நெருங்கி வரும் பாவங்களை. இந்த பாவங்கள் தான் உங்களை தரையில கொண்டு போய் விடும், அந்த தூசியில கொண்டு போய் விடும். இன்னைக்கு உதறி தள்ளி விட்டு ஓட போகிறோம். ஆமென். பாடலாமா அந்த 2 வரிகள்? நெருங்கி வரும் பாவங்களை, நெருங்கி வரும் பாவங்களை உதறி தள்ளிவிட்டு ஓடு மகனே, உதறி தள்ளிவிட்டு ஓடு மகளே. ஒருவேளை அந்த பாட்டு பாடின உடனே தூக்கத்துல இருக்கிறவங்க கூட கொஞ்சம் தெளிவடைஞ்சிருவாங்க நினைக்கிறேன். நம்ம ஜனங்க எப்பவுமே தெளிவா தான் உட்காந்துட்டு இருக்காங்க. ஐ நோ நீங்க தொடர்ச்சியா தெளிவா இந்த ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தூசியை உதறி விட்டு எழுந்திரு எருசலேமே வீற்றிரு. இது அதோட நிக்கலங்க. ஒன்ஸ் நீங்க எழும்பி உங்க சிங்காசனத்துல வீற்றிருக்கும் பொழுது என்ன நடக்குதா? சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை நான் அவிழ்த்து விடுவேன் ஆண்டவர் சொல்ல. இன்னொருத்தர் அனுப்புறேன், அவங்க அழுத்து விடுவாங்கன்றதும் சொல்லல. ஆனா வசனம் சொல்லுகிறது, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. அப்பனா என்ன அர்த்தம்னா, நம்ம கழுத்தை புடிச்சு நம்ம செயின்ஸ் எல்லாம் போட்டு நம்மள வந்து பயங்கரமா கட்டி வச்சிருக்கிறாங்கன்னா நம்ம கையிலே சாவி வச்சுன்னு இருக்கிறோம்னு அர்த்தம். அந்த அத்தாரிட்டி உங்க கையில வந்துடுச்சுங்க. அந்த சாவி உங்க கையில தான் இருக்குது. இப்போ இனி எதுவும் உங்க கழுத்தை போட்டு நெருக்காது, எதுவும் உங்களை போட்டு அழுத்தம் கொடுக்காது. ஏன்னா அவிழ்த்து விடுகிற வல்லமையை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல எல்லாராலையும் கட்டதான் முடியும், நம்மளால மட்டும்தான் அவுக்க முடியும். ஆமென். கட்டுகளை அவிழ்க்கிற வல்லமையை கர்த்தர் இன்று உங்க கையிலேயே கொடுக்கிறார். ஆமென். 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 அப்போ நம்மளுக்கு நம்மை கட்டி இருக்கிற காரியங்களுக்கு உண்டான சாவி நம்ம கையில தான் இருக்கு. இந்த சாவி என்ன சாவின்னு உங்களுக்கு நாங்க சொல்றோம். The key is called anointing. Wow. Anointing is the key to your deliverance. Amen. வசனம் சொல்லுது, அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இன்றைக்கு if you want to deliver, if you have to remove the bondage from yourself, you have to be filled with the anointing. Amen. இன்னைக்கு ஆவியானவர் நம்மளை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தம்முடைய வல்லமையினால நிரப்ப போகிறார். வீற்றிருக்கிற உன்னை கொண்டு உன்னை நெருக்குகிற, உன்னை அழுத்துகிற, இதுவரைக்கும் உன்னால விடுதலை பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் இருந்து இன்று கர்த்தர் உங்களை கொண்டே விடுவிக்க போகிறார். ஆமென். ஆமென்.
அபிஷேகம் நுகங்களை முறிக்கும். இந்த அபிஷேகத்தை நம்ம வாஞ்சிக்கணுமா? நீங்க பெந்தேகோஸ்தே திருச்சபையின் அங்கத்தினரா இல்லாம இருக்கலாம், இல்ல நான் வேற இங்க அங்க என்ன வேணா சொல்லுங்க சார், இந்த அனுபவம் உங்களுக்கு வேணும். இந்த அபிஷேகம் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும். If you are anointed, the anointing will bless you, will deliver you, will heal you, will உங்களை உயர்த்தும், அந்த மகிமைக்குள்ள கொண்டு போக. என்னப்பா சொல்றீங்க? ஆமென். மகிமையா இருப்பீங்க நீங்க. மகிமையா இருப்போம். இன்றைக்கு கட்டுகளை அவிழ்த்து விடு அப்படின்ற தெளிவை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த தெளிவு என்ன தெரியுமா? அபிஷேகம் என்கிற தெளிவு. You are anointed. Yes. You are anointed. Every single person saved by the blood of Jesus Christ is anointed by the Holy Spirit. And the anointing will deliver you. ஆமென். அபிஷேகம் நுகங்களை முறிக்கும் அப்படின்னு ஏசாயா 10ஆம் அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வாஞ்சிக்க போறோம், கேட்க போறோம். அப்ப அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தினால என்னை நிரப்புங்க, வல்லமையினால என்னை நிரப்புங்கப்பா. நெக்ஸ்ட் few minutes நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். நல்லா விழித்து இருங்க. ஆண்டவரே என்னை அபிஷேகத்தால நிரப்புங்கப்பா. என் கட்டுகளை நான் முறியடிக்கணும், என் நுகங்களை நான் முறியடிக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு பலன் வேணும் ஆண்டவரே. The power from above is going to fill you right now. இப்போ ஒரு வல்லமை உங்களை நிரப்ப போகிறது. அந்த வல்லமை உங்க கட்டுகளை எல்லாவற்றையும் அறுக்கிற அந்த வல்லமையை உங்க கையிலேயே கர்த்தர் கொடுக்க போகிறார். தேங்க்யூ அப்பா. அப்படியே ஆயத்தப்படுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழும்பி வீற்றிருங்க எருசலேமை, எழும்பி வீற்றிரு, எழும்பு. Awaken yourself, awaken yourself, arise. மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். மலைகளை தாண்டிடுவேன், கடும் பள்ளங்களை கடந்திடுவேன். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். சொல்லுங்க பார்க்கலாம். சதிகளை முறியடிப்பேன், சாத்தானை ஜெயித்திடுவேன். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. எல்லா மந்த நிலைமையும் மாறும். நீர் என்னோடு இருக்கும் போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே, நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். அபிஷேகம் எனக்குள்ளே பாடுவீங்களா? அபிஷேகம் எனக்குள்ளே. அபிஷேகம் எல்லா கட்டுகளையும் அது முறிக்கிற வல்லமையை கொண்டது. நீங்க ஆண்டவரை பார்த்து கேளுங்க, என்ன அபிஷேகம் ஆண்டவரே, என்ன கம்ப்ளீட்டா நிரப்புங்கப்பா. ஆடி பாடி மகிழ்ந்திடுவேன். ஹல்லேலூயா பாடுவீங்களா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அப்பா, என் ஜனங்கள் ஆண்டவரே மந்த நிலைமையில தேக்கமாயிருக்கிற சூழ்நிலைகளுக்கு விரோதமா கர்த்தர் இன்றைக்கு எழும்புன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. They're going to arise from the dust. Yes, Jesus. To be seated in the throne. Amen. And to be delivered. Amen. Amen. Yes, Jesus. அப்பா, விடுதலையை கர்த்தர் கொடுக்குறீங்க. இப்போ என் ஜனங்களுடைய ஆண்டவரே எல்லா வீட்டுக்குள்ளேயும் இப்போ சமாதானத்தை பேசுகிறோம், விடுதலையை பேசுகிறோம். எல்லா நுகங்களையும் அபிஷேகம் முறிக்கட்டாண்டவரே. உங்க கரத்துல என் ஜனங்கள் வல்லமையாய் தரிப்பிக்கப்படுவார்களாக. உங்க கரத்துல அர்ப்பணிக்கிறாண்டவரே. ஒவ்வொரு குடும்பமும் கட்டப்படட்டும். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கும் சமாதானம் உண்டாகட்டாண்டவரே. அவருடைய வாழ்க்கையில சமாதானத்தை பேசுகிறோம், உயர்வை பேசுகிறோம், நன்மையை பேசுகிறாண்டவரே. கண்ணீரும் வேதனையும் துக்கமும் கலக்கமும் மாறுவதாக, சரீர சோர்வுகள் மாறுவதாக, சுகம் உண்டாவதாக. யூஸ் மை பீப்புள், பிளஸ் மை பீப்புள். இந்த நேரலையில குடும்பங்களுக்கு சாட்சிகளை இப்ப கொடுக்கறீங்க. நன்றி. அநேக சாட்சிகளை இப்ப எழுப்பி கொண்டு இருக்கிறது. உங்களை கொண்டு உங்க எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எழும்பு சீயோனே, எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு.
எருசலேமே வீற்றிரு. உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். எல்லாவற்றுக்கும் மேல உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. ஆமென். ஆமென். மனதார வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். 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 God bless you. நீங்க நல்லா இருப்பீங்க.